ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். எக் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 4 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த 4 முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். பாத்திரம் நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிறப்பவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெயை நல்லா கை வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுடுங்க. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி தடவி விட்டுக்குங்க. இப்போ கலக்கி வச்சுருக்கக்கூடிய முட்டையை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்த பிறகு கடைசியாக 1 ஸ்பூனுக்கு மிளகு சீரகத்தூளை அது மேலே தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1/4 அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி சூடான பிறகு ஒரு வளையத்தை போட்டுக்குங்க. அந்த வளையத்துக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு தட்டு போட்டுருங்க. முடிவில் பெரிய தட்டு போட்டு டைட்டாக மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் விட்டுடுங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய முட்டை நல்லா வெந்துடும். இது ஆறின பிறகு வேறு தட்டுக்கு மாற்றி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கவனமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா சிக்கன் 65 மசாலாலேயே உப்பு இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி பார்த்து கரெக்டாக சேர்த்துக்குங்க. இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பீசஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கணுங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா வீணாக போயிடும். கலவை கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதில் முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிங்க. அதில் எண்ணெய் விட்டுக்குங்க. அப்பளம்லாம் பொரிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு மிதமான சூட்டில் இதை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்குங்க. பொரிக்கிறப்ப ரொம்ப நேரம் விட்டுடாதீங்க. எக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக போட்டு அது செவந்த உடனே எடுத்துருங்க. இப்போ இந்த எக்கு எல்லாத்தையும் நான் பொரிச்சிட்டேன். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எண்ணெய் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 வெங்காயம், 1 கேப்சிகம், 2 பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். முதல்ல வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதனுடைய நிறம் நல்லா சிவந்து வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ண கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். கேப்சிகத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும். கேப்சிகம் குயிக்காகவே வதங்கிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. நல்லா பார்த்திங்கன்னா திக்காகிடும். அந்த பக்குவத்துக்கு வரப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த எக்கை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த காய்கறிகள் கலவையும் இந்த முட்டையும் ஒன்றா சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நான்வெஜ் செய்வோம், குறிப்பாக பிரியாணிலாம் செய்கிறப்ப அது கூட வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். சிக்கன் 65 மாதிரியே இருக்கும் இந்த எக் பீசஸ் எல்லாமே. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
என்னுடைய ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.